பெருநகர சென்னை மாநகராட்சி அனைத்து தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா. பெருநகர சென்னை மாநகராட்சியில் தொழிலாளராகவும் பெருநகர சென்னை மாநகராட்சி அனைத்து தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவராகவும் இருப்பவர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா சென்னை கோடம்பாக்கம் சமூக நலக் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் உதவி செயற்பொறியாளர் எந்திரம் சேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இவர் பேசும்போது எஸ். ராதாகிருஷ்ணன், இவரின் பணி மிகவும் சிறப்பானது. அனைத்து மலேரியா பணியாளர்களுக்கும் NULM 2 முறையாக சுமார் 2 கோடிக்கு மேல் நிலுவைத் தொகை பெற்று தந்துள்ளார். இவரின் தனிப்பட்ட முயற்சியே இதற்கு காரணம் மற்றும் அனைத்து மலேரியா பணியாளர்களுக்கு இவரின் சொந்த முயற்சியால் தலைமை பொறியாளர் அவர்களின் உத்தரவை பின்பற்றி அனைவருக்கும் தரமான மழை கோட் வாங்கி கொடுத்துள்ளார். பணியாளர் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதிய கமிட்டியின் குழுவில் இவர் தொழிலாளர்களுக்கு அன்றாட செலவினங்களை பட்டியலிட்டு குழுவிடம் சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் அனைவருக்கும் ரூபாய் 753 ஊதியம் கிடைப்பதற்கு முயற்சி செய்துள்ளார். பல ஊழியர்களுக்கு 1 மாதத்திற்குள் பணப்பயன் கிடைக்க இவரின் முயற்சியே. இவரின் அணுகுமுறை பல இடங்களில் சாதுரியமான முறையில் இருக்கும். கட்சி மற்றும் சங்கத்திற்கு அப்பாற்பட்டு இவரை அணுகுவார்கள். இவரும் எந்தவிதமான பாகுபாடும் இன்றி அவர்களுக்கு இயன்றவரை உதவிகள் செய்து வருகிறார். இவருக்கு 200 வழக்கறிஞர்கள் தொடர்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அரசு ஊழியர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை கிடைக்காம இந்த வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டது. அவரு ஒரு முன்னுரிமை தராம தான் நான் டேட்டு ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது அவருக்கு முன்னுரிமை தர மாதிரி வர வச்சு என் மிஷனுக்கு அந்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாருமே யாரு தொழில், உறவு, மனைவி, நட்பு, இளம்போ இந்த 3 பேரும் ஒரே டைமில் அதிகாரி கையால் நான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு நிறைய நட்புகள்லாம் உண்டு. அது பாராட்டாத விஷயம் தான் எல்லா நட்பும். நான் சில விஷயங்களில் சில அதிகாரிகள் கடுமையாக நடந்துருக்காங்க. அதால் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடந்துருக்குது. அதான் அந்த கடுமை தேவைன்னு இப்போ நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இங்கே யாராவது கைவிட்டாங்க செஞ்சுக்கோங்க. இதுவரையும் 6ஆம் மாதம் ரிட்டையர்ட் ஆனவங்க இது வரையுமே செட்டில்மெண்ட் ஆகலை, SRO பூர்த்தி ஆகலை. இந்த பகுதி அலுவலர்கள், செயற்பொறியாளர்கள், மண்டல அலுவலர்கள் மற்றும் எழுத்தர்கள்லாம் அடியோட அலட்சியமாக இருக்காங்க. இது ஜீர்ணிக்க முடியல. என்னால் முடியாமல் போராடுறேன். போராடுறதுக்கு அந்த பலன் கிடைக்குது. சாதாரண கிடைக்காது. அந்த பலன் மேலும் மேலும் தொடரும். என்ன பயன்படுத்துறது பயன்படுத்திக்கலாம். அது ஒரு சாதகமாக இருந்தாலே சந்தோஷம், பாதகமாக இருந்தாலும் என்னால் வருத்தப்பட விடாது. ஏன்னா இயல்பாகவே கொஞ்சம் வாய் அதிகம். அது எல்லா அதிகாரியும் தெரியும். என் கூட உருவாக்குறதுக்கு தெரியும்.